ஐயா, ஒரு பெண் என்று பாராமல் பலமுறை எடுத்தொரு செய்தி கேட்காமல் என்னுடைய கற்பையை சூறையாடி விட்டது ஐயா. யாருமா தங்கச்சி? ஐயா, ஒரு கையால் ஒரு திருமணம் தீட்டுங்கள் ஐயா. ஏண்டி ஆரம்பி ஆரம்பத்துல நான் கெஞ்சிரண்டி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல. ஜஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் அவர். என்ன திமிருந்தா என்ன பார்த்து நீ போடான்னு சொல்லிருப்பேன். ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆடவனை பார்த்தால் அண்ணாந்து பேசக்கூடாது, ஆள்காட்டி நீட்டக்கூடாது, தமிழ்நாட்டு பெண்கள் வழக்கம். ஆனா போடான்னு சொல்லி நான் பெருத்த இளவரசடி, நான் பெருத்த இளவரசர். இன்னைக்கு ஒரு சட்டை போடுவேன், நாளைக்கு ஒரு சட்டை போடுவேன். அது போல இன்னைக்கு ஒரு பெண் அனுபவிப்பேன், நாளைக்கு ஒரு பெண் அனுபவிப்பேன். அனுபவிச்ச பெண்களுக்கெல்லாம் நான் வாழ்க்கை தந்தா ஒரு நாடே உருவாக்கி ஒரு அரை மணி நேரம் ஒண்ணு அனுபவிச்சதுக்கு அரண்மனையில உனக்கு வாழ்க்கை இருக்கு. போலமே வத்தி போன பிறகு கொக்குக்கு வேலை டொக்கு பட்டி காட்டுல கொட்டாங்குச்சில கூழ் பிடிச்சி ஆத்தங்கிற ஒரு ஆடு மேய்க்கிற கழுத நீ உனக்கு அரண்மனை வாழ்க்கை. உன்னை போல திமிர் பிடிச்ச கழுதுக்கு என்ன போல பெருத்த பணக்கார குழந்தை மருந்து எங்கேயோ குழந்தைய கொள்ள வீடு எப்படி வாழ்வேன் பலமுறை எடுத்துரைத்தோ செவில் கேட்காம சதிகார பாவிட மாட்டிக்கொண்டு என்னுடைய கற்பையே பறி போய்விட்டது. நான் எப்படி வாழ்வேனோ ஆண்டவா. ஆண்டவா, ஒரு பெண்ணாக பிறந்ததற்கு இதுதான் தகுதியா ஆண்டவா. பெண்ணத்தா இருந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்குமா? நானத்தா இது மகளவா? அம்மா, அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து
ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பான உரியது கற்பே ஏது விட்டுட்டு இருக்கிறேனே ஆண்டவா. அண்ணனுக்கு தெரிந்தா அவர் என்ன அவர் ஒரு மனம் தாங்குமா? நான் எப்படி கூறுவேனே? ஐயோ ஆண்டவா. வெற்றி 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 சேற்றேன் அத்தை மாமாவை சந்தித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தங்கைக்கு அழகான திருமணத்தை செய்ய போறேன். ஐயா அனந்தி அண்ணா அண்ணா வெற்றியம்மா அத்தை மாமாவை சந்தித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு திருமணம் அம்மா. அப்படியா? ஆமாம்மா ஐயா. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய திருமணத்திற்கு யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னு தெரியுமா? யாரு அண்ணா? ஐயா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா காமாட்சி மீனாட்சி பெரியம்மெல்லாம் வர போறாங்க. அப்படியா? அது மட்டும் கிடையாது, உன்னுடைய திருமணத்தை எப்படி எல்லாம் நடத்த போறேன்னு தெரியுமா? எப்படி அண்ணா? ஐயா இது எல்லாம் பூ பந்தம் போடணும், பச்சை வாழை மரம் தோரணங்கள் ஆடணும். அப்படியா? இது எல்லாம் பூ பந்தம் போடணும், பச்சை வாழை மரம் தோரணங்கள் ஆடணும். இப்படியெல்லாம் உன்னுடைய திருமணத்தை நடத்த வேண்டுமா? அப்படியா? அது மட்டும் கிடையாது, 10 மாதம் ஆகி என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? 11வது மாதம் நடக்கும். 10 மாதம் ஆகி 11வது மாதம் நடக்கும். ஆமா. ஏன்னா அது யாருக்குமே தெரியாது. ஐயா அது கிடையாது, 10 மாதம் ஆகி என்னுடைய தங்கைக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஆமா.